தேவனுடைய பிள்ளைகளை உடைய ஜெப ஜீவியத்தை ஜெப வாழ்க்கை கூட்டுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறதை கூட்டுங்க. தேவனோடு நடக்க தீர்மானம் பண்ணுங்க. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டு உங்களுடைய வாயில இருக்கட்டும். ரோமர் 1:21 வாசிக்கும் போது அவரை ஸ்தோத்தரிக்காமல் துதியாமல் இருந்தபடியால் அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. 24 அவர் அசுத்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 26 இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 28 சொல்லுகிறது கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை துதிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். இன்று முதல் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தையும் வெற்றியும் தர